உச்சக்கட்ட தமிழகம் தற்போது உச்சக்கட்ட பரபரப்பத்தில் இருக்கிறது. இதனால் என்ன அடுத்த நிகழ்வு நடைபெற இருப்பது குறித்து தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிருக்கலாம். கண்ணன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். பாலாஜி, இன்று காலையில் இருந்தே தமிழகம் முழுவதும் உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு ஆதரவளிப்பதற்கு தேவையான அந்த 2 எம்எல்ஏக்கள் ஆதரவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அளிக்குமா அளிக்காதா என்ப கேள்வி எழுந்திருக்கிறது. மணி இப்போது 4:25. 4:30 மணிக்கு இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக 4 மணிக்கு என காலையில் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது 4:30 மணிக்கு விசிக அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அங்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் அந்த செய்தியாளர் சந்திப்பு 4:30 மணி, இன்னும் 5 நிமிடம் மட்டுமே பாக்கி இருக்கிறது. இன்னும் 5 நிமிடத்தில் அந்த அறிவிப்பை விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலையிலிருந்தே சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அந்த 2 எம்எல்ஏக்களுக்கான ஆதரவு கடிதத்தை வழங்குவார் தாவேகா தலைவருக்கு என்ற எதிர்பார்ப்பு எழுந்த சூழ்நிலையில் இப்போது மீண்டும் தாமதமாகி விசிகாவின் அறிவிப்பு இப்போதைக்கு ஒரு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் 5 நிமிடங்களில் அங்கு செய்தியாளர் சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஆதரவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார் என்பது உறுதியாகி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பது குறித்து முடிவெடுத்து அறிவிக்க இருப்பதாக நேற்று முதல் செய்திகள் வெளியான சூழ்நிலையில் நேற்று காலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அளிக்குமா என்று அந்த கட்சியின் விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் வெளியிட்ட பதிவின் மூலமாக சற்று குழப்பமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் அதன் பின்னர் திண்டிவனம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு இன்று காலையில் பதிவிட்ட அந்த பதிவில் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பேட்டி மற்றும் பதிவில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதே தங்களுடைய மிக முக்கியமான இலக்கு என்று அவர் கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இப்போது 4 மணிக்கு அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது 4:30 மணி அளவில் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து அறிவிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்துக்கான அந்த ஆதரவு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனிப்பெரும் கட்சியாக 108 சட்டமன்ற உறுப்பினர்களோடு வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம் 118 என்ற எண்ணை எட்டுவதற்காக 5 நாட்கள் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று 9ஆம் தேதி வரை அது இழுத்தளித்துள்ள சூழ்நிலையில் இப்போது புதிதாக ஆளுநரை சந்திப்பதற்கு 5 மணிக்கு, அதாவது 4:30க்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தியாளர் சந்திப்பு, 5 மணிக்கு ஆளுநரை சந்திக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். 4வது முறையாக ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்கிறார். 4வது முறையாக தேர்தல் முடிவு வெளியாகி 4வது நாளாக தொடர்ந்து நீடித்து வந்த சூழ்நிலையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனிடம் ஆதவ் அர்ஜுனா அந்த ஆதரவு கடிதத்தை பெற்று அதை விஜயிடம் பட்டினப்பாக்கத்தில் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஆளுநரை தாவேகா தலைவர் விஜய் சந்தித்து தொடர்ந்து 4வது நாளாக இன்றும் ஆட்சி அமைக்க உரிமை கோரி அந்த ஆதரவு கடிதத்தை வழங்குகிறார். அதன் பின்னர் அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்திற்கும் விஜய் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இப்போது அங்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் இன்னும் சில நிமிடங்களில் 4:30 அளவில் பேட்டி அளிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் விஜய் ஆளுநரை சந்திக்க செல்லும் போது அதற்கு முன்னதாக இப்போது திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து அந்த பேட்டி அளிக்க இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் இறுதிக்கட்ட பரபரப்பு
இப்போது வெளியாகி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை பொறுத்தே தாவேக ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழ்நிலை உருவாகியுள்ள நிலையில் இப்போது 5 மணி அளவில் ஆளுநரை சந்திக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரம் கேட்டிருக்கிறார். தொடர்ந்து 4வது நாளாக ஆளுநரை சந்திப்பதற்காக விஜய் நேரம் கேட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு கடிதங்களை அவர் வழங்கினார். அவர் வழங்கிய மற்றொரு ஆதரவு கடிதமான அமமுக கட்சியின் அந்த ஆதரவு கடிதம் சர்ச்சையை ஏற்படுத்திய சூழ்நிலையில் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு கடிதம் ஆதவ் அர்ஜுனாவிடம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கும் அந்த அறிவிப்பை, மிக முக்கியமான அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இந்த சற்று நேரத்தில் அறிவிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. தாவேகாவிற்கு விசிக ஆதரவு கடிதம் வழங்கிவிட்டது. அந்த கடிதத்தோடு தான் ஆளுநர் அர்லேக்கரை இன்னும் சற்று நேரத்தில் விஜய் சந்திக்க இருக்கிறார். விஜய் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். அவருக்கு அறுதி பெரும்பான்மையான அந்த 118 என்ற எண்ணிக்கை இப்பொழுது கிடைத்து விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 5 மணிக்கு ஆளுநரை சந்திக்கிறார் விஜய். அதன் பின்னர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை ஆளுநர் அர்லேக்கர் அதிகாரபூர்வமாக இன்று 5 மணி அளவிலேயே 5:30 மணிக்குள்ளாக அவர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் சிபிஐ, சிபிஎம் மற்றும் திருமாவளவன் உள்ளிட்டோருடன் விஜய் ஆளுநரை சந்திக்க இருப்பதாகவும் இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது.